வெல்கம் டு அமிர்தம் உணவு சேனல். முஸ்லீம் வீட்டு ஸ்டைலில் குயிக்காக ஒரு புலாவ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய்யோடு சேர்த்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார் பூ, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு சேர்த்துக்கலாங்க. பட்டை லவங்கள்லாம் தீயக்கூடாதுங்க. தீயாமல் நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிட்டா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். அடுத்து புதினா போட்டுக்கலாங்க. அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியை நல்லா வதங்க விடலாம். வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க. புல்லட் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி விட்டுடலாங்க. கொதி வர அளவுக்கு மூடி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த அளவு கொதி வரணுங்க. அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டு எடுத்தால் நல்லா வெந்துடும். திருப்பி விட்டுக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு மூடி விடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி விடலாம். இப்போ தம் போட்டுக்கலாங்க. தம் போடும்போது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி விட்டு எடுத்திங்கன்னா சாதம் நல்லா வெந்துருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். நல்லா வெந்துருச்சுங்க ரைஸ். அவ்வளோதாங்க, புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.